பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து என் தங்கச்சிக்கு பர்த்டே. ஸோ அவளுக்கு தெரியாமல் சில வேலைலாம் பார்த்து வச்சுருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அவளுக்கு சில கிஃப்டெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா அவன் இதெல்லாம் பாவம் ரொம்ப ஃபீல் பண்ண, அவள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரலன்னு சொல்லிட்டாங்க திடீர்னு. அப்புறம் 2 பொண்ணு மட்டும் வரேன்னு சொல்லிட்டு காலையிலே வந்துட்டாங்க. மோஸ்ட்டாக வந்து இப்போ வெளில போயிருக்காங்க. அண்டு சில கிஃப்ட்லாம் வாங்கி வச்சுருக்கேன். நேற்று பாவம் கோயிலுக்கு நாங்கள் ஆக்சுவலாக ஃப்ரைடேன்றதால நேற்று கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஒதுங்கி ஒதுங்கி போனா, என் கூட வராதுடி, நான் தனியாக போகிறேன்னு சொல்லிட்டு அது பாட்டு பெணாத்திட்டே இருந்துட்டா. அதனால சரி ஓகே எதனா பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவளை கோயிலில் விட்டு அதுக்கப்புறம் நான் வெளில போயிட்டு வந்துட்டேன். ஒரு நிமிஷம் இருடி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டை பார்க்குறேன்னு ஓடி போயிட்டு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணி ப்ரீ ஆர்டராக கொடுத்துட்டு பேமெண்ட்டும் பண்ணிட்டு வந்துட்டேன் நேற்று. நெக்ஸ்ட் வந்து சில கிஃப்ட்டும் நேற்றே வாங்கிட்டேன். அப்புறம் இப்போ எங்கள் அம்மா கூட கொஞ்சம் வெளில போயிட்டு வந்தேன். கேக் வாங்கினோம்ல நேற்று கொடுத்த டெலிவரி, இன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வரும்போது இன்னும் கொஞ்சம் கிஃப்ட்டு வந்து, ஏன்னா அவளுக்கு வந்து இப்போ 16 வச்சிருக்கு. ஸோ வந்து 16 கிஃப்ட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தேடி தேடி நேற்று ஒரு 9 கிஃப்ட் வாங்கினேன். இன்னைக்கு கொஞ்சம் இது வாங்கி அதை எப்படியோ ஒரு வழியாக முடிச்சுட்டு 16 கிஃப்ட்டு கொடுத்தா என்ன ரியாக்ஷன் வரும்னு தெரில. அது நம்ம அப்புறம் பார்க்கலாம். தங்கச்சிக்கு வந்து நான் கிஃப்ட் வாங்க போகும்போது எனக்கும் ஒன்று வாங்கினேன். ஆக்சுவலி நான் வந்து கம்பல் இங்கே குத்தலை, பட் வந்து இந்த மாதிரி எப்படி சொல்ல, குத்தாதவங்க போடுற மாதிரி வந்து ஒரு பீஸ் வச்சுருந்தாங்க. அதையும் போய் ஒன்று சந்தை சாக்கில் வாங்கிட்டேன். 25 ருபீஸ் சொன்னாங்க. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோ பெரிய எல்லாரும் சுற்றி சுற்றி போட்டு ஸ்டைலு தான் மேடம். போஸ் எல்லாம் கொடுக்குது. Happy birthday to you. Happy birthday to you. Happy
நட்ஸு தான் பிடிச்சிருக்கு. ஐஸ் கேக்கில் பட்டர்ஸ்காட்ச் நல்லா இருக்கு. நட்ஸ் நல்லா இருக்கு. திடீர்னு அது பண்ண நான் லேசாக எனக்கு அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தானே வைக்கிறேன். ரூபான்னு நினச்சேன், கனவு நினச்சேன், நிஜத்தில் எழுதிட்டான் மாட்டோம். அவளே சொல்லுவா. எல்லாருக்கும் வீடியோ கால் பண்ணலாமா? ஒருத்தி வந்துட்டான். ஏய் எலிக்குட்டி நில்ல ஒரு நிமிஷம். இதை புடி கொஞ்சம் புடி. இரு நீ மேலே பாரு. என்ன கண்ணை மூடு, கண்ணை நல்லா இறுக்கி மூடு. இருக்குடி, நேற்று நான் ரெடி பண்ணதுக்கு ஒரு உபயோகமா இருக்குடி. ஏண்டி அப்படி சிலுத்துக்கு பாரு, கலர் கலராக கரெக்டாக பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. நான் அழுதுட்டு வர போல இருக்கு என்னமோ. எப்படி இருந்துச்சு உன் பர்த்டே இப்போ? இல்லை எக்ஸ்பெக்டிங் மோர்மா. சரி ஓகேவா. நல்ல வேலை நான் எடுத்துட்டேன். நான் வேற அவளுங்களை கேட்டேன், நான் vlog போடணும், எனக்கு கொஞ்சம் சைட்ல இருந்து கேமராவில் வீடியோ எடுத்து கொடுங்கம்மாண்ணா. ஓகேக்கா நல்லா பண்ணிடலாம்க்கா பண்ணிடலாக்கா. சரி விடு, பாவம் அவங்க வந்து ஸ்னாப் போடணும், கண்டென்ட் ஓகேன்ட்டு போட்டிருக்காளுங்க. அதுவும் யூசேஜ் தானே, ஒரு பொண்ணுக்கு முக்கிய தேவைடி அதெல்லாம். பாரு எங்க மேலே ஏதோ பார்க்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் யூஸ் பண்ணுறது தான், எல்லாமே போடுறாங்க. எனக்கு அந்த லப்பர் பேண்ட் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது, கலர் கலராக இருந்தது. இப்போல்லாம் சிங்கப்படுத்தாதடி வாங்கினல. எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குது அது பார்க்க, அவ்வளோ அழகு க்யூட்டாக இருக்குது. அப்போ விழுந்துட்டு இப்போ கிண்டல் பண்ணுறா பத்தியா? நான் கலரெல்லாம் தேடி தேடி உனக்கு பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்துருக்கேன். ஓ இந்த பிரேஸ்லெட்டை நீ போட்டு போயிட்டியா? அதனடா இது கிஃப்ட் குறையுது தேடிட்டு இருக்கேன் நான். உனக்கு அது பிடிக்கும்ல? எப்படி நம்ம செலக்ஷன். கண்டுபிடிச்சிட்டியா? ஏ அது ரொம்ப க்யூட்டாக இருக்குது, அது காட்டு. அம்மா தான் செலக்ட் பண்ணாங்க ஆக்சுவலாக. டிசைன் தெரியல, காட்டு. அது வந்து கலர் இதில் நான் ஃபுல் ஒயிட்டாக தெரியுது, காட்டு என் கையில் கொடு. அது ஆக்சுவலாக 2 கலர். ஆக்சுவலி இது வந்து பிங்க், லைட் பேபி பிங்க்கும் க்ரீன் கலரும். பட் நல்லா இருக்கும், போட்டால் செம்ம லுக்காக இருக்கும். பிரைட்னஸில் வச்சா கூட அது கேமராவில் எனக்கு குவாலிட்டி இல்லைப்பா. தான் எனக்கு அந்த கிளிப்ஸ் எல்லாம் பிடிச்சது, பேர்ல் மாதிரி இருந்துச்சு. எங்கே வாங்கினா என்ன? உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சதால தானே ஒன்று மண்டையில் போட்டு ஓடி போயிட்டேன். அது கவர் தான் விடு. ஐலைனர் தான். நீ தான் வந்து தண்ணி ஊற்றிலாம் யூஸ் பண்ணுற, அவ்வளோ கஞ்ச பிசுனாரு தானம்மா. இதான் வாங்கி கொடுத்துனேன். அந்த கீ செயின் கூட க்யூட்டாக இருக்கும், நல்லா புசு புசுன்னு. ஆக்சுவலாக 16 gift கன்ஃபார்மாக இருக்கும். இல்லை அது 2 சேர்த்து ஒன்று தான். கேக்கு ஒன்று சேர்த்துக்கோ. கிளிப் எல்லாமே சேர்த்து ஒன்று ஓகேவா? அந்த மாதிரி 16 gift கொடுத்துருக்கேன் உனக்கு.
இன்னும் 2 வருஷத்துல மேஜர் ஆக போகுது. நானும் மேஜராயிட்டமா? எனக்கு பஸ்ல டிக்கெட் வாங்குங்க. ஹாஃப் டிக்கெட் வேணாம், ஃபுல் டிக்கெட் தான் வேணும். சுஷிதா மேஜராயிட்ட. இதை பாருமா, என்னெல்லாம் எந்த கேள்வி கேட்கக்கூடாது. நீ யாரோ நான் யாரோ அப்படியா? எங்கே போனாலும் இல்லை அங்கிள், நான் பெரிய பொண்ணாயிட்டேன், எனக்கு ஃபுல் டிக்கெட் கொடுங்க. நான் மடியிலலாம் உட்கார மாட்டேன், எனக்கு தனி சீட்டு தான் வேணும். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். எப்படி பெண்ணே? அப்புறம் என்ன? எல்லாம் முடிஞ்சது. வீடே ஒரு அலங்கோலமா இருக்கு. நான் எல்லாத்தையும் போய் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுப்பேன். ஏன்னா வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும். ஒரு வேலையும் பார்க்கல, பட் ஏதோ ஓரளவுக்கு பார்த்துருக்கேன். சரி, ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். முடிஞ்சால் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.